ஹலோ, வெல்கம் டு ஷாஸ் இல்லம். என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கோபி மஞ்சூரியன் தான் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவரை நல்லா இந்த சைஸுக்கு கட் பண்ணி சுடு தண்ணியில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதை இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா, ஒரு 1/4 கப் அளவை விட கொஞ்சம் கம்மியாக கார்ன்ஃப்ளவரு, மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர், சால்ட், அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம காலிஃப்ளவர்லாம் சேர்த்து நம்ம கையிலே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சு நமக்கு அதில் உடஞ்சிரும் காலிஃப்ளவர்லாம். ஓரளவுக்கு பரட்டி விட்டுட்டு இப்போ இது நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக திருப்பி ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸு. காலிஃப்ளவர் எண்ணெயில் பொரித்து நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு லாஸ்ட்டில் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஒரு தடவை பரட்டி எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இதை இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது காலிஃப்ளவர் நல்லா செவந்துடுச்சு. இந்த அளவுக்கு செவக்க பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது மஞ்சூரியனுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் நம்ம பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதில் பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின இஞ்சி நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அது கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு கால் கப் அளவுக்கு குடமிளகாய் நல்லா இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காகவும் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கான தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் இருக்க தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டரை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த கிரேவியும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் பொரித்து வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலரிட வேண்டியது தான். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா இதில் நம்ம பொரித்து வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கியிருக்கேன். இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.